படையாண்ட மாவீரா கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸா வெளியானது. மகிழ்ச்சியா இருந்ததுங்கிறது. நீங்களும் ஹீரோ தான் நான் நடிச்சு வெளிவந்த முதல் திரைப்படம். வி சேகர் சார் முதல் படம். அவருடைய முதல் படம். எனக்கும் அதான் முதல் படம். முன்னாடி சினிமாங்கிறது ஒரு சினிமாவா பார்க்கப்பட்டது. சினிமாங்கிறது அரசியலோட சேர்த்தே பார்க்கப்படுது. இப்பதான் நீங்க சினிமாவும் அரசியலும் ஒன்னா போகுதுன்னு நினைக்கிறீங்க. பராசக்தி காலத்திலே அதெல்லாம் தொடங்கிடுச்சு. நீங்க சினிமாவில இருந்து தான் அரசியலே, தமிழ்நாட்டு அரசியல் அன்னைக்கு இல்லை இன்னைய வரைக்கும். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நீங்க விஜயகாந்த் எடுத்து எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும், ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு பார்த்து. உதயநிதி ஸ்டாலின். நீங்க இப்ப வந்திருக்கிற விஜய் சீமான்ல இருந்து படங்கள் எல்லாமே. ஆமா, அரசியலோட தலையீடு சினிமா. இந்த படங்களுக்கு இவ்வளவு ஒன்றும் இல்லை. இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? தனக்கு பிடித்தமானவர்கள் அவர்களை உயர்த்தி விடுறது, அவர்களுடைய படத்தை வெற்றி அடை செய்ய, தனக்கு எதிரானவர்களை வீழ்த்துறது, தனக்கு எதிரான கருத்துக்கள் அதை மழுங்கடிக்கிறதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம விடுறது, இல்லை வந்தா தூக்குறது, இல்லை குறைந்த. அப்படித்தானே ஜனநாயகன் வரைக்கும் அதான் நடக்குது. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட டேரக்டர் வா கௌதமன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது படையாண்ட மாவீரா கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸா வெளியானது. வெளியாகும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய படத்தை தியேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அது என்னவா இருந்து? மகிழ்ச்சியா இருந்ததுங்கிறது தான். ஏன்னா நீங்களும் ஹீரோ தான் நான் நடித்து வெளிவந்த முதல் திரைப்படம். என்னுடைய முகத்தை செல்லுலாய்டில் திரையில் பார்த்ததுங்கிறது அந்த படம் தான். அது 91 92 நினைக்கிறேன். தூத்துக்குடியில் வி சேகர் சார் முதல் படம். அவருடைய முதல் படம். எனக்கும் அதான் முதல் படம். ஊரில் திரையில் படம் பார்த்துட்டு நம்ம முகத்தையே டப்பிங்கில் பார்க்கும்போது அப்பா அப்படின்னு ஒரு சிலிர்ப்பு இருந்தது. அந்த சிலிர்ப்புங்கிறது ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுனால ஒவ்வொரு படம் நான் இயக்குனராக இருக்கும்போதும் சரி, இயக்குனராக இயக்கின கனவே கிடையாதாக இருந்தாலும் சரி, முதல் முறையாக நாயகனாக நடித்து இயக்குன மகிழ்ச்சி திரைப்படமாக இருந்தாலும் சரி, படையாண்ட மாவீராவாக இருந்தாலும் சரி, அந்த சிலிர்ப்புங்கிறது அது ஒரு நெகிழ்வானது தான். அதுமாரி நான் டைரக்ட் பண்ண மற்ற படைப்புகள் எல்லா படைப்புகளுமே அது நம்ம முகம் இல்லைனாலும் கூட அது ஒரு அது இதை பார்க்கும்போது இது நம்மளுக்கு நினைச்ச பிடிச்ச படைப்பு எடுக்கும்போது அது அது மகிழ்ச்சி தாங்கிறது தான். எந்த இடத்துல பார்த்தாலும் முன்னாடி சினிமாங்கிறது ஒரு சினிமாவா பார்க்கப்பட்டது. இப்போ சினிமாங்கிறது அரசியலோட சேர்த்தே பார்க்கப்படுது. இது ஒரு கைண்ட் ஆஃப் மாற்றமாக சினிமாவுக்கு வந்துடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்வால்மெண்ட்டாக வரும்போது அதோடைய ஈடுபாடாக இருக்கட்டும், அதனுடைய தலையீடாக இருக்கட்டும் அதிகமாயிட்டே போகுது போக போக. அப்படிலாம் இல்லை. இப்போதான் நீங்கள் சினிமாவும் அரசியலும் ஒன்றா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிகமாக வெளியே தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பராசக்தி காலத்துலேயே அதெல்லாம் தொடங்கிருச்சு. ஓகே. இன்னும் சொல்லப்போனால் ஓமப்பட காலம், 50 பாட்டு இருக்கிற காலம், தியாகராஜர் பாகவதர்லேருந்து கேஆர் ராமசாமிலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி தொடக்க காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் சினிமாங்கிறது அரசியல் தான். நாடகத்திலே தொடங்கிருச்சு சுதந்திர போராட்டம். நாடகத்தை தடை பண்ணுவாங்க நாடகத்தின் மூலமாக ஏதாவது சொல்லும்போது. அப்புறம் சினிமா தொடங்கும்போது அதுலேயும் தொடங்கிருச்சு, அரசியல் தொடங்கிருச்சு. அப்புறம் 52 பராசக்தி வரும்போதெல்லாம் திராவிட மூமெண்ட். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா பேசுகிறது, பெரியார் பேசுகிறது எல்லாமே வரும். அதனால் அரசியலுங்கிறது நீங்கள் சினிமா. நீங்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், அந்த எஸ்எஸ்ஆர். ஓகே. எம்ஜிஆருக்கு முன்னாடி. அப்புறம் அண்ணா நாடக நடிகர், சினிமாவிலையும் எதுலையா தலை காட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நடிகர் அவர். ஓகே. கலைஞர் நடிகர், பொம்பளை வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு, ஆம்பளை வேஷத்தில் நடிச்சிருக்காரு, கதை வேஷம் நகர்த்தார். அப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் அரசியலுங்கிறது நீங்கள் சினிமாவில் இருந்து தான் அரசியலே, தமிழ்நாட்டு அரசியல் அன்னைக்கு இல்லை இன்னைய வரைக்கும். நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு
நீங்கள் விஜயகாந்த் எடுத்துங்க, எதிர்க்கட்சி தலைவராக வந்தவர். இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு, பார்த்துக்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர். நீங்கள் இப்போ வந்திருக்கிற விஜய்லேருந்து, சீமான்லேருந்து, சீமான் படங்கள்ல டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லாமே. ஆமாம், இப்போ எல்லாருமே வந்து இங்கே சினிமா வேறு அரசியல் வேறு இல்லை. அதனால் இன்னைக்கு வந்து அரசியலுடைய ஊற்றுக்கண் சினிமாவில் இருந்து தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த அரசியலுங்கிறது அதில் நேர்மையாக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நீங்கள் சினிமா மயக்கத்தோடையே பார்த்து வந்து அரசியலில் வாக்களிக்கிறதுங்கிறத விட அறிவு மயக்கத்தோட இல்லை அறிவின் தெளிவோட அரசியலை என்னைக்கு தமிழ் சமூகம் பிரித்து பார்த்து, நீங்கள் சினிமாவிலேருந்து வரக்கூடாதுங்கிறது இல்லை யாரும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு வழக்கறிஞர்லேருந்து வராங்க, ஆமாம், எல்லா மருத்துவத்திலேருந்து வராங்க, எல்லா தொழிலேருந்து வராங்க. இதிலேருந்து தான் வரணும்லாம் சொல்ல முடியாது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்த ட்ரம்ப் தான் வந்து இன்னைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட். அதனால் தொழில் இங்கே ஒரு முக்கியம் இல்லை. ஆனால் இவன் என்னை காப்பானாங்கிற மயக்கத்தில் உள்வாங்காமல் அறிவின் தெளிவில் தமிழ் சமூகம், தமிழ் சமூகத்தினுடைய இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து தனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்தா இனியாவது உருப்பிடுங்கிறது தான். ஆனால் சார், நம்ம வந்து சினிமாவுக்கு அரசியலுக்கு சினிமாலேருந்து போனவங்களை பற்றி பேசுகிறோம். அரசியலோட தலையீடு சினிமா இருக்குல்ல, இந்த படங்களுக்கு இவ்வளோ வந்து இப்போ ஒன்றும் இல்லை. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரெஜெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இது தனக்கு பிடித்தமானவர்கள் அவர்களை உயர்த்தி விடுறது, அவர்களுடைய படத்தை வெற்றியடை செய்கிறது, தனக்கு எதிரானவர்களை வீழ்த்துறது. இன்னைக்கு தேட்டர் தான் முக்கியமானதாக இருக்குது. தேட்டர் யார் கையில் இருக்குது தமிழ்நாட்டில்? அப்போ அது என்னது? அது நேர்மையா? ஏன்னா அது அரசியலே கட்டுப்படுத்துது. தனக்கு எதிரான கருத்துகள் வந்தால் அதை மழுங்கடிக்கிறதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் விடுறது, இல்லை வந்தால் தூக்குறது, இல்லை குறைந்த தேட்டர் கொடுக்கறது. அப்படி தானே ஜனநாயகன் வரைக்கும் அதான் நடக்குது. ஆமாம். அப்போ இது வந்து நேர்மை இல்லை. அதான் நான் முன்னாடி சொன்னது போல், யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று மோதுறது இருக்குல்ல, அதுதான் வீரம். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனை வீழ்த்துறது இருக்குல்ல, எல்லாருக்கும் உழைப்பு தான். யாராக இருந்தாலும் என் படைப்புக்கும் அது நேர்ந்தது. இப்போ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு வீழ்த்துறதோ, ஆளுமையை வச்சுக்கிட்டு வீழ்த்துறதோ இல்லை. சினிமா இல்லை, எந்த களமாக இருந்தாலும் வா மோது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிவின் திறமையையோ, தன்னுடைய ஆளுமையையோ, தான் செய்த நல்லதைகளையோ இதெல்லாம் காட்டி தான் ஒருத்தன் தேர்தலில் வெற்றி அடையணும். இது வந்து எந்த ஒரு நேர்மையற்ற கூட்டமும் வெல்லலாம், தற்காலிகமாக நீடித்து நிலைக்க முடியாது. ஆனால் பலர் இருக்கிற ஒரு முக்கியமான இதுவாக இருக்கிறது சினிமா தேட்டர். நீங்கள் சொன்னது தான். ஒரு திரைப்படத்தை அவங்க வாங்கினதுக்கப்புறமா இத்தனை நாட்கள் அந்த திரைப்படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லையா இருந்தாலும் அது தேட்டரில் ஓடணும்னு சொல்கிறதும், அது புதுசாக வர ஆரம்பிக்கிற புது ஸ்டேஜில் படத்துக்கு வரவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தானே அமையும். பழைய ஆளுக்கே பிரச்சனைங்கும் போது புது ஆளுகளுக்கு எப்படி இருக்கும்? புரியுது. எல்லாம் சொல்லுவாங்கள்ல, பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. பழமும் இல்லை, கொட்டை போட்டாலும் இல்லை. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் சினிமா சென்னையில் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். கோடம்பாக்கத்தில் இருந்தது, ஆமாம், ஸ்டுடியோக்களில் இருந்தது, தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க. டி நகர், சாலிகிராமம், வளசரவாக்கம், இந்த சைடெல்லாம் அலுவலகங்கள் இங்கே இருந்தது. இன்னைக்கு ஸ்டுடியோக்கள் இல்லை, ரெக்கார்டிங் தேட்டர்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அலுவலகங்கள் இல்லை, தயாரிப்பாளர்கள் இல்லை. இன்றைக்கி எங்கேயாவது ரியல் எஸ்டேட்டு பண்ணி வர்றவங்க, சினிமா மேலே பற்று கொண்ட பணக்காரர்கள், அல்லது வெளிநாட்டில் தொழில் செஞ்சு சம்பாதிச்சவங்க, இல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள், இவங்க தான் இன்றைக்கி சினிமா. அப்போ இன்றைக்கி முகவரியற்ற ஒரு சினிமாவாக இருக்குது. சினிமாவுக்குன்னு ஒரு முகவரி இல்லை. எங்கேருந்து வராலும், சேலத்தில் இருந்தாலும் சினிமா எடுக்கலாம், மதுரையில் இருந்தாலும் எடுக்கலாம். இதெல்லாம் முன்னாடி எடுத்தது தான். சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்தது, காரைக்குடி, மதுரையில் அங்கந்த சைடில் வந்து இவர் ஏவிஎம் அங்கே தான் இருந்தாங்க. அப்படி தான் எடுத்தாங்க. அப்புறம் இங்கேருந்து போய் கல்கத்தாவில் எடுத்தாங்க. அப்படிலாம் இருந்து சினிமா. ஆனால் இன்னைக்கு அதுக்கான முகமும் இல்லை, முகவரியும் இல்லை. படம் எடுத்து கொடுக்குறவனே 60% அவங்களுக்கு கொடுத்துட்டு, தேட்டருக்காரனுக்கு கொடுத்துட்டு 40% இவன் எங்கே இது வரைக்கும் செலவு பண்ணதை எடுக்க முடியும்? கஷ்டம். இவ்வளோ சிக்கலான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு சினிமா. இப்போ இது ஒழுங்குபடுத்துறது யார்? அரசாங்கம். தேட்டருக்காரனுக்கு செலவு கொடுக்கணும், ஆமாம், பட் வரியை குறைக்கணும்,
இவன் தேட்டருக்காரனும் எடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டியும் கட்டிட்டு ஒரு தயாரிப்பாளர் என்ன செய்வான்? அப்போ இதெல்லாம் சீர்படுத்திட்டு சினிமாவை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து அந்த சினிமா ஓடுறதுக்கான ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுத்தா சினிமா வாழும். அதை ஓடவும் விடாமல் அதை தாண்டி வெளியே வந்ததுன்னா அதை அவன் தேட்டருக்காரன் வந்து அவன் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஜிஎஸ்டி வரின்னு போய் எப்படி சினிமா உருப்படும்? அப்போ சினிமாவால் வந்தவர்களே, சினிமாவால் வாழ்க்கை பெற்று அரசியலுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வாழ்கிற கூட்டமே இன்னைக்கு சினிமாவை அழிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் பாவம் ஒரு காலமும் யாரையுமே சும்மா விடாது. ஆனால் சார் இப்போ விஜய் அவர்கள் எடுத்ததோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், அவருடைய அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக இருந்தாலும் நான் அரசியலுக்கு போல, ஆனால் சினிமாவை ஒருத்தவங்களோட சினிமாவை முடக்கிறது, அதில் பின்னாடி இருக்கிற காசை முடக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயம். எப்படி? அதான் நான் சொல்கிறேன், எப்படி சரியான விஷயமா இருக்கும்? அயோக்கியத்தனம். ஒரு விஷயம் என்னென்னா, தற்காலிகமாக முடக்கிடலாம், ஆனால் அந்த கலைஞன் ஒருபோதும் வீழ மாட்டான். நீங்கள் ஒரு படைப்பாளிங்கிறவன் இருக்கான்ல, நான் எல்லா காலகட்டத்திலையும் நெருப்பில் நீந்தி வந்தவன். என்னுடைய ஒவ்வொரு படைப்புமே அப்படி தான். ஏன்னா நான் எதையும் சாதாரணமாலாம் நுனிப்புல்லாம் நான் மேயறவன் இல்லை, அடி ஆழ வரைக்கும் நான் போய் பார்க்குறேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு கலைஞனை வீழ்த்தவே முடியாது. அவன் பெருநெருப்பை திரட்டி மொத்த வலிமையோட ஓங்கி அடிக்கிற காலம் வரும். அப்படி எவனுமே ஒரு படைப்பாளி ஓயவே மாட்டான். எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது, விஜய் அவர்கள் அரசியலில் பேசட்டும், அரசியலில் இருக்கார், அவருடைய சினிமாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் குரல் கொடுத்துருக்கணும் பலரும் சொல்கிறத பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரியல, அது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஓகே, தன்னை ஒருத்தன் காலை எட்டி உதைக்கும் போது கூட, மிதிக்கும் போது கூட நீங்கள் கத்த வேணாம், கதற வேணாம், ஏப்பா இப்படி மிதிக்கிறீங்கன்னு அது கேட்கணும்ல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அல்லது அவருடைய வியூகமே அதுதானா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது அந்த வியூகத்தில் அவர் வென்றால் அவர் எடுத்த வியூகம் வந்து சரின்னு சொல்லலாம். அதனால் இது வந்து அவர் ஏன் அப்படி அமைதியாக இருக்காருன்னு எல்லாரையும் போல் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் அதில் வந்து மத்திய அரசு என்ன நெருக்கடி கொடுத்தது, மாநில அரசு என்ன நெருக்கடி கொடுத்தது, அல்லது அவரை வீழ்த்துறதுக்கு அவங்க எப்படி திட்டம் போட்டாங்க, அல்லது இதெல்லாம் தாண்டி அவர் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நடிகனாக இருந்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு அரசியல்வாதியாகவும் வந்து அவர் அமைதியாக இருக்கிறதுங்கிறது எல்லாரும் அப்படி தானே அதை கேள்வி தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கு அவர் எப்பயாவது ஒரு நேரத்தில் பதில் சொல்லுவார்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். நான் வந்து உங்களுடைய மகன் நடிக்க வந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் வந்து இட்லி கடை திரைப்படத்தில் அவர் ராஜ்கிரண் அவர்களுடைய சிறிய வயது ரோலாக பண்ணியிருக்காரு. உங்களோட இதில் அந்த கோபமான ஆக்ரோஷமான இளைஞனாக உங்களுடைய சிறு வயது இளைஞனாக பண்ணியிருந்த ரோலாக இருக்கட்டும், மாமனிதரில் அவர் பண்ணியிருந்ததாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. அஸ் அ ஃபாதராக உங்கள் பையனை நடிப்பில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? காலம் நமக்கு ரொம்ப சரியாக, நாம் 17 வயசில் வந்து அது நடக்காதத அவனுக்கு வசனம் பேசுகிறதா இருந்தாலும், சண்டை காட்சியாக இருந்தாலும், ஒரு உக்கரமான கதையினுடைய ஒரு முக்கிய பகுதி அப்படிங்கும்போது அது பயன்படுத்தும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நான் ஒரு எந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் தன் மகனுக்கிட்ட தன் மகன்னு பார்க்க முடியாது எல்லா நேரத்துலையும். இன்னொன்று, ஒரு இயக்குனர் மகன்கிறதுனாலேயே தமிழ் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிட முடியாது. ஏன்னா எத்தனையோ இயக்குனருடைய மகன் இங்கே வெற்றி அடையாமல் போனவங்க உண்டு, வெற்றி அடைஞ்சது உண்டு. அப்போ நீ வந்து தன் தகப்பனை தாண்டி நீ வெளியில் போய் நீ நடித்து உன்னுடைய கதாபாத்திரத்தையும் சரி, நீ தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரத்தையும் நீ மிக சரியாக பயன்படுத்தும் போது நீ மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான் ஒரு கட்டத்தில் இருந்து தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து அவனுக்கு அழைப்பு வந்து அவன் போய் தனுஷ் டைரக்ஷனில் ஒரு ஜூனியர் ராஜ்கிரணா, தனுஷுக்கே அப்பாவா சின்ன வயசில் குழந்தை குட்டியாக இருக்கும்போது அவன் அப்படி நடித்து அதில் தனுஷ் அவர்கள் பாராட்டினது, படம் பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டினதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நாம் என்ன வயதில் ஒரு தாகத்தோடு இந்த மண்ணில் தவிச்சு அதுக்கு வழி இல்லாத நின்னமோ அந்த வயசில் அவனுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அது கிடைக்கிறதுக்கான சூழலை ஒரு தகப்பனாக நான் உருவாக்கி கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் அடுத்த கட்டமாக அவனை அங்கீகரித்து ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு இயக்குனராக ஒரு நடிகனாக தனுஷ் அவர்கள் அழைச்சி அவன் பண்ணினதுங்கிறது ஒரு ஆறுதலான விடயமாக இருந்தது. இன்னும் அவனுடைய பயணத்தை அவன்
செதுக்கிக்கணும், அவன் அந்த பயணத்தில் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் உங்கள் ஜேர்னியாக பேசணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லது, தேங்க்யூ சார். நன்றி.